ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஎஸ் அகாடமி. நம்ம வெல்வது நிச்சயம் டெஸ்ட் பேட்ச் வரப்போகிற 2026 டிசம்பர் மாதம் நடக்க போகிற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு டெஸ்ட் பேட்ச். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸில் உங்களுக்கு வந்து வாரம் டெஸ்ட் போர்ஷன், கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ பிடிஎஃப்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். வெறும் 100 ரூபா தான். ஆனால் கொஸ்டின் தரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய அகாடமியில் ஜாயின் பண்ணி படிப்பீங்க இல்லையா, 4000 5000 கொடுத்து, அந்த அளவுக்கு ஈக்குவலாக நம்மளோட கொஸ்டின்ஸோட தரம் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டெஸ்ட் பேட்ச். ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமே ஜாயின் பண்ணிட்டு படிங்க. இப்போ டெஸ்ட்டு 3 வந்து முடிஞ்சிருக்கு. டெஸ்ட்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட்டுக்கான ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு தான். 200 கொஸ்டினுக்கு வைக்க போகிறோம். ஸோ 3 டெஸ்ட் வந்து 100 மார்க்கு வச்சுருந்துருப்போம். அதாவது எல்லா மாதமும் வாரம் ஃபஸ்ட்டு 3 வாரம் 100 கேள்விகளோட டெஸ்ட் வந்து நடக்கும். 4வது வாரம் பார்த்திங்க அப்படின்னா 200 கேள்விக்கான திருப்புதல் தேர்வு நடக்கும். சரிங்களா, இதே தான் டிசம்பர் மாதம் வரைக்கும் நடக்கும். உங்களுக்கு நவம்பர்லேருந்து ஃபுல் டெஸ்ட்டு கூட வைப்போம் இந்த பேட்சில். ஸோ அதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூனிட் வைஸான ஃபுல் டெஸ்ட்டும் வைப்போம் நாங்கள். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்பி தைரியமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் 3வது டெஸ்ட்டில் ஜிஎஸ் பார்ட்டுக்கான ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தமிழுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் கொடுத்துட்டேன். அதை பார்க்காதவங்க சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்கலாமா? ஜிஎஸ் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஜிஎஸ் வந்து 59 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, பாரதியார் பாடல்களை நாட்டுடைமை ஆக்கியவர் யார்? இதான் 59வது கேள்வி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் பி ராமசாமி ரெட்டியார். சரிங்களா, அதாவது எப்போ நாட்டுடைமை ஆக்கியிருப்பாங்க அப்படின்னா 1949. அதே டைமில் சிஎம்மாக இருந்தது யார்? 1949 ஏப்ரல் 6 வரைக்குமே யார் தான் சிஎம்? ஓமந்தூரார் பி ராமசாமி ரெட்டியார் தான் சிஎம். அதுக்கப்புறமா தான் குமாரசாமி ராஜா அவர்கள் சிஎம் ஆகுறாங்க. சரிங்களா, இந்த ஓமந்தூரார் ராமசாமி அவர்கள் தான் நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ நமக்கு தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவங்க. சரிங்களா, பாரதியார் பாடல்கள் எப்போ நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க? 1949. யார் ஆக்கியிருக்கா? ஓமந்தூரார் ராமசாமி. சரி, அடுத்த கேள்வி 60வது கேள்வி. கூற்றில் ஆராய பாரதியார் குறித்து. சுயராஜ தினம் கொண்டாடுவதற்காக 1910 சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு பாரதியார் ஏற்பாடு செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்கா. அது தப்பு. என்ன தப்பு? 1910 கிடையாது, 1908. சரிங்களா, 1908 தான் இந்த சென்னையில் இந்த ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வந்து பாரதியார் வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. ஸோ கூற்று 1 தவறு. அப்புறம் 2, 3, 4 சரி. அதான் ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ என்னென்னு பார்த்துடலாம். வந்தே மாதரம், எந்தையும் தாயும், ஜெயபாரத் போன்ற பாரதியாரின் கவிதைகள் அச்சிட்டு இலவசமாக மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. ஸோ கரெக்டு தான். அடுத்து தேர்ட் ஒன், குழந்தை திருமணம் வரதட்சணை முறையை தீவிரமாக எதிர்த்தார். அதுவும் கரெக்டு தான். அப்புறம் 4வது வந்து விதவை திருமணத்தை அவர் ஆதரித்தார். அதுவும் கரெக்டு தான். ஸோ 2, 3, 4 கரெக்டு. முதல்ல வந்து இயர் மட்டும் தப்பாக கொடுத்துருக்கு. ஸோ 1910 கிடையாது, 1908. சரி, அடுத்து 61வது கேள்வி பாருங்கள். காடு கமல வந்த கற்பூர சொற்கோ என்று பாரதியாரை புகழ்ந்து பாடியவர் யார்? நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் பாரதியாரை இந்த மாதிரி புகழ்ந்து பாடியிருக்காங்க. அதாவது கற்பூரம் மாதிரி தூய்மையான ஒரு நறுமணமிக்க ஒரு சொற்களால் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை வந்து பாரதியார் வந்து ஏற்படுத்துகிறாரு. அது எல்லா இடமும் பரவுது அப்படிங்கிற மாதிரி பாரதிதாசன் வந்து பாரதியாரை புகழ்ந்து காடு கமல கற்பூர சொற்கோ அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பாங்க. சரிங்களா, காடு கமலும் கற்பூர சொற்கோ அல்லது காடு கமல வந்த கற்பூர சொற்கோ எப்படினாலும் அது ஒன்று தான். சரிங்களா, சரி, அடுத்து 62வது கேள்வி. 1908 பாண்டிச்சேரிக்கு செல்ல முடிவெடுத்தார். கரெக்டு. காரணம், இந்தியா என்கிற இதழின் பதிப்பாசிரியராக இருந்து செயல்பட்டதனால் பாரதியாருக்கு கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, அந்த இந்தியா இதழில் போராட்ட குணங்கள் வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக போராட்ட குணங்களை ஏற்படுத்துகிற விதமாக இவங்களோட இதழ் வந்து செயல்பட்டதுனால ஸோ பாரதியாருக்கு கைது ஆணை பிறப்பிச்சிருப்பாங்க. சரிங்களா, கூற்று காரணம் சரி. ஓகே, அடுத்த கேள்வி சயின்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. தவறான கூற்று எது எவை? காரங்கள் வந்து நீரில் கரைந்து ஹைட்ரஜன் அயனிகளை தருகின்றன. தப்பு. ஏன்னா காரங்கள் நீரில் கரைஞ்சதுன்னா ஹைட்ராக்சைடு. சரிங்களா, ஹைட்ரஜன் கிடையாது, OH- அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ராக்சைடு அயனிகளை தான் தரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் தப்பு. அப்புறம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீரில் கரையும் காரங்கள் அல்கலிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அது கரெக்டு. அப்புறம் திரவ ஊடகத்தில் உள்ளபோது காரங்கள் வளவளப்பு தன்மையுடன் உள்ளன. கரெக்டு. 4வது பாருங்கள், காரங்களின் நீர்க்கரைசல் மின்சாரத்தை கடத்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு, கடத்தும். சரிங்களா, அப்போ 1, 4 தப்பாக இருக்குது. சரிங்களா, சரி, அடுத்த கேள்வி. சிவப்பு எறும்பின் கொடுக்கில் ஃபார்மிக் அமிலம் உள்ளது. கரெக்டு. தவறான பொருத்தம் எது? பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சோடியம் பைகார்பனேட்டு உணவை கெடாமல் பாதுகாக்க கொடுத்தது தான் தப்பாக இருக்குது. ஏன்னா தப்பு அப்படின்னா சோடியம் குளோரைடு தான் உணவை கெடாமல் பாதுகாக்கும். ஏன்னா நம்ம மீன்லாம் வந்து சில வீட்டில் வந்து உப்பு போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அது கொஞ்சம் நேரம் கெடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ உப்பு வந்து சமையலில் வந்து உணவை கெடாமல் பாதுகாக்கு. சரிங்களா, அது ஒரு முக்கியமான ரோல், சோடியம் குளோரைடோட ரோல்.
ஸோ சோடியம் பைகார்பனேட் என்ன பண்ணுது அப்படின்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது. ஆக்சுவலாக இது வந்து சமையல் சோடா, இது கூட நம்ம வந்து டார்டாரிக் அமிலத்தை சேர்த்தோம் அப்படின்னா அது ரொட்டி சோடா ஆயிடுது. ஸோ சோடியம் பைகார்பனேட் வந்து நமக்கு வந்து கேக்கு தயாரிக்கிறதுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வரும், அந்த மென்மையை வந்து கொண்டு வரும். சரிங்களா, கேக்கு ரொட்டிலலாம் மென்மையாக்குறதுக்கு இந்த சோடியம் பைகார்பனேட் தான் பயன்படும். சரிங்களா, அடுத்து மற்ற 3 கரெக்டாக இருக்குது. சோடியம் கார்பனேட் வந்து சலவை சோடா தயாரிக்க கொடுத்துருக்கா. ஆக்சுவலாக சோடியம் கார்பனேட்னா என்ன, சலவை சோடா தான். அது வந்து கடின நீரை மென்னீராக்க பயன்படும். சேம் டைம் அது சோப்பு தயாரிக்க பயன்படும். ஸோ சலவை சோடா தயாரிக்கிறது என்ன, சோடியம் கார்பனேட் தான் சலவை சோடா. ஸோ அது கரெக்டு தான். காப்பர் சல்ஃபைட் அப்படிங்கிறது பூச்சிக்கொல்லி தயாரிக்க பயன்படுது. பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிறது வெடிமருந்து தயாரிக்க, அதுவும் கரெக்டு தான். சரிங்களா, சரி ஓகே. அடுத்த கேள்வி 66வது கேள்வி. கீழ்கண்ட கூற்றுக்கு உரியவர் யார்? காப்பாட்சியாளராக ஆட்சி பொறுப்பினை ஏற்றவர். சரிங்களா, அதாவது காப்பாட்சியாளர் அப்படின்னா வேற ஒருத்தவங்களை ஆட்சியில் அமர்த்திட்டு இவங்க வந்து காப்பாட்சியாளராக, அதாவது அந்த அவங்களோட கார்டியன் மாதிரி ஆட்சி பொறுப்பை வந்து நடத்துறது. இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க யார் அப்படின்ட்டு, ராணி மங்கம்மாள் அவர்கள் தான். ஸோ அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள். துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமையில் அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்கள் போற்றி புகழ்ந்தனர். அதுவும் கரெக்டு தான். அவங்களோட பையன் இறந்து போயிருப்பான் இல்லையா. ஸோ பேரனை ஆட்சியில் வச்சு தானே ஆட்சி பண்ணுவாங்க. ஸோ அதான் துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமையில் அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்கள் போற்றி புகழ்ந்தனர். சரிங்களா, அடுத்து 3rd ஒன் பாருங்கள். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் யார்? ராணி மங்கம்மாள். ஸோ இதான் வந்து ஆன்சர், ராணி மங்கம்மாள் தான் ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாம். ருக்மணி லட்சுமிபதி பற்றி சரியான கூற்று எவை? பாருங்கள், ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தவறு. சரிங்களா, 2வது என்ன கொடுத்துருக்கு, சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்தார். யார்? இவங்க கிடையாது. துணை ஆசிரியராக இருந்தது வந்து வைமு கோதை நாயகி. அவங்க தான் என்னது, சுதேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியராக இருந்தாங்க. யார்? வைமு கோதை நாயகி. அப்போ என்னது 2வது கூற்று, 2வது மட்டும் தப்பாக இருக்குது, மற்ற 3 கரெக்டாக இருக்குது. அதாவது 1929 பாரிஸில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டார். கரெக்டு தான். 1937 சென்னை மாநகராட்சி உறுப்பினர் ஆனார். அதே ஆண்டில் சட்ட மேலவை துணை சபாநாயகரானார். கரெக்டு தான். அப்புறம் 4வது பாயிண்ட், 1949 சட்டப்பேரவை உறுப்பினரானதோடு சென்னை மாகாண சுகாதார அமைச்சர் ஆனார். அதுவும் கரெக்டு தான். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, சுகாதார அமைச்சர் இந்த மாதிரி பதவி இருக்கக்கூடிய முதல் பெண்மணி யார் தான்? ருக்மணி லட்சுமிபதி அவர்கள் தான். ஓகே, இன்னொரு விஷயம், சின்ன ரெக்வெஸ்ட்டு, நீங்கள் என்ன வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகேவா, அதுக்கு தேங்க்யூ. அடுத்து 68வது கேள்வி பார்க்கலாம். எந்த ஆண்டில் முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்? 1926. சரிங்களா, அடுத்து அம்புஜத்தம்மாள் பற்றி தவறான கூற்று எது? பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று என்ன கொடுத்துருக்கு, பெண்கள் சுதேசி கழகம் என்ற அமைப்பின் பொருளாளராக விளங்கினார். கரெக்டு. அடுத்து சீனிவாச காந்தி நிலையம் என்ற தொண்டு நிறுவனத்தை அமைத்தார். அதுவும் கரெக்டு தான். ஏன்னா காந்தி நினைவாகவும் அவங்க தந்தை நினைவாகவும், அதாவது காந்தியோட வளர்ப்பு மகள் தான் அம்புஜத்தம்மாள்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ காந்தியோட நினைவாகவும் அவங்களோட பெத்த அப்பாவோட நினைவாகவும் சீனிவாச காந்தி நிலையம் சொல்லிட்டு அந்த தொண்டு நிறுவனத்தை வந்து அமைப்பாங்க இவங்க. அடுத்து அந்நிய துணிகள் விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் நிகழ்த்தியதால் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். கரெக்டு. அப்புறம் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1964ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றுள்ளார். அது தப்பு, பத்மபூஷன் கிடையாது, பத்மஸ்ரீ. சரிங்களா, பத்மஸ்ரீ தான் வாங்கியிருந்தாங்க. தாமரை திருன்னு சொல்லுவோம் இல்லையா, பத்மஸ்ரீயாக தான் வாங்கியிருந்தாங்க, பத்மபூஷன் கிடையாது, வாங்கலை. சரிங்களா, அடுத்து வள்ளியம்மை பற்றிய சரியான கூற்று எது? 1898 தில்லையாடியில் பிறந்தார்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு, ஏன்னா அவங்க பிறந்தது சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா. சரிங்களா, பி ஆப்ஷன் இருக்குது. தில்லையாடி, திருக்கடையூர், நாகப்பட்டினம், இங்கே தமிழ்நாடு அரசு இவருக்கு சிலை நிறுவியுள்ளது. அது கரெக்டு. ஏன்னா நாகப்பட்டினத்தில் உள்ள திருக்கடையூரில் தான் தில்லையாடி அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு அரசு வந்து தில்லையாடி வள்ளியம்மைக்கு வந்து சிலை நிறுவியிருக்கு. தில்லையாடி வள்ளியம்மன் எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா பிறந்த ஊர் தில்லையாடி. ஸோ அதை வச்சு தான் இவங்களுக்கு தில்லையாடி வள்ளியம்மன் பேர் வந்துச்சு. அதையும் பதிவு பண்ணிக்கிறேன். அடுத்து 3வது பாயிண்ட், வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பிறந்த பெண் சிங்கக்குட்டி கிடையாது, அது புலிக்குட்டி. சரிங்களா, சிங்கக்குட்டி கிடையாது, புலிக்குட்டி. ஸோ அது 3வது பாயிண்ட் தப்பு. ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 71வது கேள்வி பாருங்கள். அண்ணா தமிழகத்தின் அன்னிவெசன் என யாரை அழைத்தார்? அண்ணா வந்து மூலூர் ராமாமிர்தம் அவர்களை தான் தமிழகத்தின் அன்னிவெசன் சொல்லி அழைப்பாங்க. சரிங்களா, மூலூர் ராமாமிர்தம் அவர்களை. அடுத்து 72, பால மந்திர் என்று அழைக்கப்படும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு இல்லத்தை உருவாக்கியவர் யார்? பால மந்திர் என்று அழைக்கப்படும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு இல்லத்தை உருவாக்கியது வந்து மஞ்சு பாஷினி. சரிங்களா, அடுத்து 1924ஆம் ஆண்டு சகோதரிகள் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? பத்மசாணி அம்மாள். சரிங்களா, பத்மசாணி அம்மாள் தான்
1924 சகோதரிகள் சங்கம்ன்ற அமைப்பை நிறுவியிருக்காங்க. அடுத்து 74வது கேள்வி பாருங்கள். பர்மா சென்றிருந்த லட்சுமி அம்மாள் அங்கே காந்தி சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கதர் இயக்கத்தை வலுப்படுத்தினார். அது கரெக்டு தான். ஏன்னா பர்மாவுக்கு பொழைக்கிறதுக்காண்டி போயிருப்பாங்க, பொழப்பு தேடி போயிருப்பாங்க. அந்த இடத்துல பர்மா இந்த இடத்துல லட்சுமி அம்மா என்ன பண்ணுவாங்க, காந்தி சேவா சங்கம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி கதர் இயக்கத்தை வந்து வலுப்படுத்துவாங்க. அடுத்து 2வது பாயிண்ட், லட்சுமி அம்மாள் திருச்செங்கோட்டில் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று 6 மாதம் வரை சிறை தண்டனை பெற்றார். அதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அப்போ 1, 2 சரி. அடுத்து 1937 ஆந்திரா மகிழா சபாவை நிறுவியவர் யார்? துர்காபாய் தேஷ்முக். அவங்க தான் 1937 ஆந்திரா மகிழா சபாவை நிறுவினாங்க. சரிங்களா? அடுத்து இந்திய கூட்டாட்சியின் சிறப்பம்சங்கள் ஆனவை என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பிஒய்க்யூ. ஆக்சுவலாக நீங்கள் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிஒய்க்யூவை பார்த்து படிச்சிருக்கும்போது இந்த கொஷின் ஆன்சரை பார்த்துட்டு கொஞ்சம் இல்லை கொஷினை பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பிஒய்க்யூவில் அதை அப்படியே இவ்வளோதான் புரிஞ்சுக்கிடாமல் படிச்சிருந்தீங்கன்னா அது ஆக்சுவலாக தப்பாக இருக்குது. சரிங்களா? பிஒய்க்யூவில் நான் கொஷினை கரெக்டாக வச்சுருக்கேன். அதிகார பகிர்வு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். இங்கிலீஷில் நீங்கள் அந்த பிஒய்க்யூவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இங்கே தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். தமிழில் வந்து பிஒய்க்யூவில் அதிகார பிரிவை கொண்டு ஃபஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதிகார பிரிவு அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர். சரிங்களா? அது வந்து செகண்டில், இங்கிலீஷில் வந்து செகண்டில் தான் இருந்துச்சு. ஆனால் தமிழில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நான் கரெக்டாக மாற்றி கொடுத்துட்டு கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1, 3, 5 தான் கரெக்டு. அதாவது அதிகார பகிர்வு தான் உண்டு, பிரிவு கிடையாது. சரிங்களா? சுதந்திரமான நீதிமன்றம் உண்டு, எழுதப்பட்ட அரசமைப்பு உண்டு. இந்த 3 தான் கூட்டாட்சியின் சிறப்பு அம்சங்களில். இந்த 5ல் இந்த 3 தான் கரெக்டு. 1, 3, 5. சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். ஸோ இதை வந்து பிஓகே பார்த்து அப்படியே படிக்காதீங்க. ஒரு சில தப்பாக கூட இருக்கும். டிஎன்பிசி கொஸ்டின்ஸில் தப்பான ஆன்சர் கூட கொடுத்துருப்பாங்க, 2 மிஸ்டேக் இருக்கும். எல்லாமே நம்ம கொஞ்சம் கவனித்து தான் படிக்கணும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை எப்போவுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. சரிங்களா? ஸ்கிப் பண்ணாதீங்க. டெஸ்ட் போட்டுட்டு அப்படியே இருந்துறாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? நீங்களாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அதுக்காண்டி. அடுத்து 77வது கேள்வி பாருங்கள். அரசியலமைப்பின் மற்றொரு துணிச்சலான கூறு என்னவென்றால் இது மதசார்பற்ற அரசு நிறுவ முயல்கிறது. இக்கருத்துப்படி பொருத்தமற்றது எது? இதுவுமே ஒரு பிஒய்க்யூ கொஷின் தான். அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மதச்சார்பற்ற அரசுங்கிறப்போ இறையாண்மைக்கு எப்படி எதிராக இருக்க முடியும்? ஸோ அது தப்பு. சரிங்களா? கருத்துப்படி பொருத்தமற்றது எது அப்படின்னா அதன் சில கருத்துக்கள் நாட்டின் இறையாண்மைக்கு எதிரானதுன்னு கொடுத்துருக்காங்களே, அதுதான் பொருத்தமற்றது. மற்றதெல்லாம் பாருங்கள். மத சமத்துவம் வழங்கப்பட்டுள்ளது, எல்லா மதமும் சமந்தானே. அடுத்து சிறுபான்மையினரின் பண்பாட்டு பாரம்பரியம் பாதுகாக்கப்பட்டுள்ளது, அதுவும் கரெக்டு தான். ஸோ தீண்டாமை ஒழிக்கப்பட்டது, அதுவும் கரெக்டு தான். சரி, அடுத்து 78வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் கூட்டாட்சி அரைகுறை கூட்டாட்சின்னு சொன்னது யார்? கேசிவியர். அடுத்து பேரம் பேசப்பட்ட கூட்டாட்சின்னு சொன்னது யார்? மோரிஸ் ஜோன்ஸ். இதான் பேரம் பேசப்பட்ட கொஸ்டின் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அரைகுறை கூட்டாட்சி சொன்னது கேசிவியர். அடுத்து கூட்டுறவு கூட்டாட்சி சொன்னது யார்? கிரான்வில் ஆஸ்டின். அடுத்து அதிகார குவிப்பு கூட்டாட்சி சொன்னது யார்? ஐவர் ஜென்னிங்ஸ். சரிங்களா? ஸோ இதுவுமே நம்ம வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா? அதில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 1, 4, 3, 2. சரிங்களா? அடுத்து கேள்வி போயிடலாமா? 79. பிற நாடுகளின் அரசியலமைப்பின் நடைமுறை அனுபவங்களிலிருந்து பயன்பெறுவதில் எவ்விதமான அவமரியாதையோ அவமானமோ இல்லை என்று கூறியவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா? அடுத்து 80வது கேள்வி பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆகும். இதில் 470 சரத்துகள், 470+ சரத்துகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் உள்ளன. ஓகேவா? உலகில் எந்த ஒரு அரசியலமைப்பும் இத்தனை சரத்துகள் மற்றும் அட்டவணையை கொண்டதில்லை. ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்பு வந்து உலகிலேயே நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு ஆகும். ஸோ கூற்று காரணம் சரி, மேலும் சரியான விளக்கமாகும். சரிங்களா? அடுத்து 81வது கேள்வி. இந்தியா மிக நீண்ட அரசியலமைப்பை கொண்டிருக்க காரணம் எது? மிக நீண்ட அரசியலமைப்பை கொண்டிருக்க காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எல்லாமே 1, 2, 3, 4 இந்த 4மே உண்டு. சரிங்களா? புவியியல் காரணிகளும் உண்டு, வரலாற்று காரணி. அதாவது 1935 சட்டம் இருக்கு இல்லையா? இந்திய அரசாங்க சட்டம் 1935, அதிலிருந்தும் நிறைய நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனாலையும் அப்புறம் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு ஒரே அரசமைப்பு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதனாலையும் சட்ட மேதைகளின் ஆதிக்கம், அதாவது அரசமைப்பு நிர்ணய சபை இருக்கு இல்லையா? அங்கே வந்து ஃபுல்லாக லாயர்ஸ் தான் இருந்தாங்க. சரிங்களா? அதாவது ஸோ அதனால் அவங்களோட ஆதிக்கம் அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் உண்மை தான். ஸோ 1, 2, 3, 4 கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்து அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதி என்றவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான். சரிங்களா? டிபிஎஸ்பியை வந்து அதாவது
அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இருக்கு இல்லையா, அதை வந்து அரசியலமைப்பின் நாவல் பகுதி, இந்திய அரசியலமைப்பின் நாவல் பகுதின்னு சொன்னது யார்? டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். சரிங்களா. அடுத்து 83வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சம் எது? சுதந்திரமான அமைப்புகள், தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்பிஎஸ்சி, இதுவா இல்லை உலகளாவிய வயது வந்தோர் உரிமமா இல்லை ஒற்றை குடியுரிமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா 3மே உண்டு. சரிங்களா. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பம்சம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 3மே உண்டு. இன்னும் நிறைய இருக்குது. நம்ம கொஸ்டினில் 4 ஆப்ஷன் தான் வைக்க முடியும். ஸோ இந்த 3 வச்சு எங்கேருந்து எடுத்த கொஸ்டின் அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் இந்தியன் பாலிட்டி புக்லேருந்து எடுத்தது, வேற எங்கேயும் இருக்காது இது. சரிங்களா. அதாவது டேரெக்டாக உங்களுக்கு இருக்காது. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் லக்ஷ்மிகாந்த் பாலிட்டி புக்கில் தான் இது இருந்துச்சு. சரிங்களா. சரி, அடுத்து 84வது, சமீபத்தில் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருள் பார்த்திங்கன்னா இந்த 5மே இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்கப்பட்ட புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்ட பொருள்கள் தான். தமிழ்நாட்டில் மொத்தம் 74 புவிசார் குறியீடு வாங்கியிருக்கு. ஸோ இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உத்தரப்பிரதேசம், 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது, 3வது கர்நாடகா நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்து உறையூர் பருத்திச்சேலை, தூய மல்லி அரிசி, கவிந்தபாடி நாட்டு சர்க்கரை, நாமக்கல் கல்சட்டி, அம்பாசமுத்திரம் சோப்பு சமன், இந்த 5மே லேட்டஸ்ட்டாக தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள். சரிங்களா. 85வது கேள்வி பாருங்கள். அடுத்து எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? 4 இணையுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா. இது வந்து நம்ம புவியியல் அடையாளங்கள் சொல்லி ஒரு சிலபஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஜியாகிரஃபியில் உள்ள அந்த ஹெட்டிங் கொடுத்துருந்தோம் இல்லையா, புவியியல் அடையாளங்கள்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காண்டி இந்த ஜியாகிரஃபி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வச்சுருக்கோம். 3 கொஷின் வச்சுருப்பேன். ஜியாகிரஃபி வெயிட்டேஜ் வந்து நம்ம கம்மி தானே, 5 கொஷின் தானே. ஸோ இந்த 100 கேள்வி டெஸ்ட்டில் நம்ம இவ்வளோ தான் வைக்க முடியும். ஸோ ஃபுல் டெஸ்ட்டில் நம்ம 5 கேள்விங்கிறத கரெக்டாக அடுத்த டெஸ்ட்டில் வச்சுருவோம். டெஸ்ட் 4 வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு தானே, உங்களுக்கு மொதல் 3 டெஸ்ட்டும் சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட் தானே. ஸோ அதில் வந்து ஜியாகிரஃபியில் என்னெல்லாம் படிச்சிங்களோ எல்லா யூனிட்டுமே அப்படி தான். டிஎன்பிசி என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருங்களோ அதே வெயிட்டேஜில் நம்ம 200 கொஷினை செட் பண்ணிடுவோம். ஓகேவா. பாருங்கள், ஆகாய கங்கை வந்து கொல்லிமலை கரெக்டு. சரிங்களா. நாமக்கல்ல இருக்கல கொல்லிமலை கரெக்டு. அடுத்து தாளையார் அருவி வந்து கொடைக்கானல், குரங்கு அருவி வந்து பொள்ளாச்சி வால்பாறை, கேத்ரின் அருவி கோத்தகிரி. சரிங்களா. அடுத்து 86வது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மிகச் சிறப்பான அம்சம் அதன் பல்லுயிர் பெருக்கம், சோலை புல்வெளி, வரையாடு, சிங்கவால் குரங்கு. சரிங்களா. இதெல்லாமே. அடுத்து 2012 மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. சரிங்களா. 2012 மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. 2மே கரெக்டு தான். ஸோ 1, 2 சரி. அடுத்து காலவரிசைப்படுத்துக திட்டம், புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் எந்த நாளைய திறன், நான் முதல்வன், எண்ணம் எழுத்தும், இதெல்லாம் என்னது அப்படின்னா 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸ். சரிங்களா. 2022 கொண்டு வரப்பட்ட ஸ்கீம்ஸு நம்ம டெஸ்ட் போர்ஷனில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் வச்சுருக்கோம். அது டேட் பிரகாரம் நம்ம வந்து அதை வந்து ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா. இந்த கேள்வியில் காலவரிசைப்படுத்தி கொடுத்தது அதான். சரிங்களா. 86வது கேள்வி, சரி 87வது கேள்வி. புதுமை பெண் திட்டம் வந்து 2022 செப்டம்பர் 5 வரும். சரிங்களா. நாளைய திறன் தினம் அது வந்து உங்களுக்கு வந்து ஜூனில் 13ஆம் தேதி நினைக்கிறேன். செக் பண்ணி சொல்கிறேன். எண்ணம் எழுத்தும் திட்டம் வந்து உங்களுக்கு வந்து எண்ணம் எழுத்தும் திட்டம் தான் உங்களுக்கு வந்து ஜூன் 13. இதில் வந்து நாளைய திறன் திட்டம் வந்து ஜூன் 26. சரிங்களா. ஜூன் 26. எண்ணம் எழுத்தும் திட்டம் வந்து ஜூனில் 13. சரிங்களா. எல்லாமே 2022 உள்ளது தான். நான் முதல்வன் வந்து மார்ச் 1. புதுமை பெண் வந்து செப்டம்பர் 5. சரிங்களா. புதுமை பெண் செப்டம்பர் 5. சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வருது, மார்ச் 1 உள்ளது 3. சரிங்களா. 3. அடுத்து வந்து நாளைய திறன் ஜூன் 20 எண்ணம் எழுத்தும் ஜூன் 13 தான் வந்திருக்கணும். ஆக்சுவலாக இங்கேயோ கொஞ்சம் தப்பாக வந்திருக்கு. சரிங்களா. அப்போது ஆப்ஷன் இந்த கொஷின் தப்பாக வச்சுருக்கணும். 3, 4, 2, 1 இந்த இருக்குது. இதை வச்சு டி ஆப்ஷன் தான் ஆன்சர் கீ. சரிங்களா. ஜூன் 13 வந்து எண்ணும் எழுத்தும், நாளைய திறன் திட்டம் ஜூன் 26. ஸோ புதுமை பெண் செப்டம்பர் 5. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1 டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. இது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். புதுமை பெண் திட்டத்தின் நோக்கம். புதுமை பெண் திட்டத்தின் நோக்கம் வந்து சமத்துவத்தை ஏற்படுத்துதல், குழந்தை திருமணத்தை தடுத்தல், பொருளாதார ரீதியாக உதவுதல். இந்த 3மே உண்டு. ஸோ மேற்கண்ட அனைத்தும் தான் ஆன்சர். நான் முதல்வன் திட்டம் வந்து மார்ச் 1, 2020 தொடங்கப்பட்டது. கரெக்டு. அப்புறம் இத்திட்டத்திற்காக HCL நிறுவனம் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டது.
அதுவும் கரெக்டு. ஸோ அடுத்த இதோட நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு திறன் பயிற்சிகள் வழங்குதல். ஓகேங்களா, 1 2 3 சரி. இந்த மாதிரி அட்வான்ஸாக இந்த மாதிரி சர்ச் பண்ணி அந்த திட்டத்துக்குள்ள பாயிண்ட்டு அந்த இதெல்லாம் நம்ம படித்து வச்சுக்கணும். சரிங்களா. HCL நிறுவனம் வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு இந்த திட்டத்துக்காண்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சரிங்களா. அப்போ 3மே கரெக்டு தான். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. 90வது கொஸ்டின் பாருங்கள். பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். சரிங்களா. எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து அதோட மோட்டிவ் என்னது? பிழையின்றி எழுத படிக்க. அடுத்து மனநல சேவை திட்டம் வந்து அதோட தொலைபேசி எண் என்னது? 144116. சரிங்களா. ஸோ அதுவும் கரெக்டு தான். சிற்பி திட்டம் சிற்பக்கலை வளர்த்தல்னு கொடுத்துருக்கு. ஸோ அது தப்பு. சிற்பி திட்டம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இங்கிலீஷில் தான் சிற்பி. சரிங்களா. SIRPI சிற்பி, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ்ஸ். சரிங்களா. அதாவது அந்த மாணவர்கள் வந்து ஒழுக்கத்தையும் நன்னடத்தையும் கற்றுக்கிட்டு சமூக விழிப்புணர்வையும் அவங்க வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்கள வந்து போதைப் பொருளை தவிர்க்கிறதுக்காகவும் அவங்கள வந்து இந்த ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி, அதாவது எக்ஸாம்பிளுக்கு NCC மாதிரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. மாணவர் படை, அதே தான் இங்கேயுமே. சரிங்களா. சிற்பிலையுமே அதாவது காவல்துறையோட ஒரு டீம் மாதிரி. சரிங்களா. அதில் வச்சு இந்த மாணவர்களை வந்து பாதுகாப்பாக ஒரு நல்லவர்களை அவங்க உருவாக்குறாங்க. சரிங்களா. அடுத்து 91 ரீசனிங் அந்த கொஸ்டின், அதை நம்ம மேக்ஸ் செக்ஷன் தனியாக பார்ப்போம் இல்லையா, அதில் பார்த்துக்கலாம். அப்புறம் 92 சரியான இணை எத்தனை? தமிழ்நாடு எழுச்சி மாநாடு கோயம்புத்தூர் நடந்துச்சு. CII MSME CEO உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு? சென்னையில் நடந்துச்சு. ஸோ அதுவும் கரெக்டு தான். 10வது உலக பொருளாதார உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சு? மும்பையில் நடந்துச்சு. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஸோ 3 இணையுமே கரெக்டு தான். அடுத்து 93வது கேள்வி பாருங்கள். உலக மாணவர் தினம் அக்டோபர் 15. சரிங்களா. நம்மளுடைய ராக்கெட் ஏவுகணை நாயகன் APJ அப்துல் கலாம் அவரோட பிறந்தநாள் தான் உலக மாணவர் தினம் அக்டோபர் 15. சரிங்களா. சரி, அடுத்து ஐநா தினம் அக்டோபர் 24. ஐநா எப்போ உருவாச்சு? 1945 அக்டோபர் 24 உருவாச்சு. அதோட தலைமையகம் எங்கே இருக்குது? நியூயார்க்கில் இருக்குது. சரிங்களா. ஸோ அது கரெக்டு தான். அப்புறம் உத்தரகாண்ட் உருவாக்கம் நவம்பர் 7 உத்தரகாண்ட் மாநிலம் உருவாகுது. சரிங்களா. அடுத்து உலக நிமோனியா தினம் நவம்பர் 12. ஸோ அதுவும் கரெக்டு தான். அப்போது ஆப்ஷன் A 1 2 3 4 கரெக்டு. 93வது கேள்விக்கு 1 2 3 4. அப்புறம் 94வது கேள்வி பாருங்கள். இந்தியா 29 மத்திய தொழிலாளர் சட்டங்களை ஒன்றிணைத்து எத்தனை விரிவான தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை உருவாக்கியது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4. சரிங்களா. இந்தியா வந்து 29 மத்திய தொழிலாளர் சட்டங்களை ஒன்றிணைத்து எத்தனை விரிவான தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை உருவாக்கியது? 4. 29 திட்டத்தை வந்து சட்டத்தை வந்து 4 சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா. ஸோ அது கரெக்டு. C ஆப்ஷன் தான் ஆன்சர். சரி, அடுத்து வந்து ரீசனிங் 95 to 100. ஸோ நம்ம தனியாக ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுத்துருவோம், கண்டிப்பாக கொடுத்துருவோம். சீக்கிரமே மேக்ஸ் ரீசனிங் எக்ஸ்பிரஷன் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் இன்னும் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா என்னோடய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா. சரிங்களா. சீக்கிரமாக ஜாயின் பண்ணி படிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ். நம்ம டிசம்பர் மாதம் வரைக்குமே இது கண்டினியூ ஆகும். குரூப் 4 எக்ஸாம் நல்லபடியாக நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேஜ் யூஸ் பண்ணி படித்து கிளியர் பண்ணுறதுக்கான எல்லாமே இந்த டெஸ்ட் பேஜில் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட், ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.